டெய்லி 30 மினிட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவீங்க. 10 மணிக்குள்ள உங்களோட ட்ரேடிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு நீங்கள் போயிடலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9 o'clock ஆர்டரை பஞ்ச் பண்ணிடலாம். இன்னைக்கு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலையுமே ஆர்டரை போட்டு வச்சிருவீங்க. ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே மார்க்கெட் மேலே ஏறினா கால் ஆப்ஷனையும், கீழே இறங்கினா புட் ஆப்ஷனையும் அந்த ஸ்ட்ராட்டஜியோட பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து நம்ம கொடுக்குற அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிட்டும் பண்ணி கொடுத்துரும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பட் ஆர்டர் மேனுவலாக தான் பஞ்ச் பண்ணணும். ஸோ இது எப்படி பஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் கிளியராக ஷோ பண்ணுறோம். உங்களாலேயும் இதே மாதிரி பண்ண முடியும். நீங்களும் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க, உங்களாலேயும் இதே மாதிரி ஆர்டர் பஞ்ச் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த ஆல்கோ ட்ரேட் வாங்கி நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இதை நாங்கள் உங்களால் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறோன்னா, ட்ரேடிங் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. எங்கள்கிட்ட எப்படி ஒரு டூல் இருக்குது, அந்த டூல் இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட இது இருக்குது. அதே மாதிரி ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா மார்க்கெட்னா என்ன, ஏன்னா மார்க்கெட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே வரும் தான். ஸோ கொஞ்சம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எதுவுமே தெரில அப்படின்னா ஆல்கோ ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தால் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குது, இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இதே மாதிரி தான் நீங்களும் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ண போகிறீங்க. February 25 ஒரு டியூஸ்டே மார்க்கெட் பார்க்குறோம். ஸோ நாளைக்கு வெனஸ்டே மார்க்கெட் லீவ் ஆக்சுவலி. ஸோ லாஸ்ட்டாக ட்ரேட் ஆனது 48,700 ட்ரேடிங் வந்து போயிருக்கு. 48,700 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அதில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 48,700 கால் ஆப்ஷனை காப்பி பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டியில் பேராமீட்டர் செட் பண்ணுறோம். பேராமீட்டரில் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே பேஸ்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரைக் ஒன்லேயும் கால் ஆப்ஷனை பேஸ்ட் பண்ணுறோம், ஸ்ட்ரைக் டூலையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷனை புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனுக்கு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆல்கோவில் போயிட்டு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு போர்ட்ஃபோலியோவில் போயிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கால் ஆப்ஷனுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் என்எஃப்ஓ, ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ராடக்ட் டைப் எம்ஐஎஸ், 20 லாட்ஸ் ட்ரேட் பண்ண போகிறோம். லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 30. ட்ரேட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பை ஒன்லி, நார்மல், ஆக்டிவ். ஸோ இதே மாதிரி நீங்களும் டெய்லி உங்களோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கால் ஆப்ஷனுக்கு பஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு புட் ஆப்ஷன். இப்போ எப்படி கால் ஆப்ஷனுக்கு பண்ணோமோ அதே தான் புட் ஆப்ஷனுக்கும். நம்ம அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சியை பின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி புட் ஆப்ஷன்னு சொல்லி நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணி புட் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. எக்ஸ்சேஞ்ச் என்எஃப்ஓ, இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வந்து ஆப்ஷன் இண்டெக்ஸ் எம்ஐஎஸ். நம்ம ட்ரேட் பண்ணுறது 20 லாட்ஸ் ட்ரேட் பண்ணுறோம். லாட் சைஸ் வந்து 30. ட்ரேட் மெத்தட் பை ஒன்லி. அதே மாதிரி நம்ம பை ஒன்லி தான் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பையிங் மட்டும்தான். கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எதில் என்ட்ரி கிடைச்சாலும் சரி, நம்ம வெறும் டேரெக்டாக பையிங் தான் பண்ணுறோம். ஸோ பை பண்ணுறதுக்குரிய ப்ரீமியம் இருந்தால் போதும். அதாவது ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறதுக்கு 35,000 இருந்துச்சு அப்படின்னா உங்களால் தாராளமாக ட்ரேட் பண்ண முடியும். இப்போ லோ ப்ரீமியமாக இருக்குது, பட் மந்தோட ஸ்டார்டிங்கில் ஹெவியாக இருக்கும். அதனால் 35,000 நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 10,000 நாங்கள் டார்கெட் வந்து இப்போ செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணியாச்சு. ஸோ என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது எப்படி ட்ரேடிங் போகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். $10,860 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. 5,880 வரைக்கும் ட்ரா டவுன் போயிருக்கு. எங்களுக்கு என்ட்ரி எடுத்திருக்கு. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் 5,000 ரூபீஸ் வரைக்கும் கீழே நெகட்டிவ் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ரெக்கவரி கொடுத்ததுல தான் மார்க்கெட் மேலே போய் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ அதை நாங்கள் ட்ரா டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் இறங்குது, அங்கேருந்து எவ்வளோ தூரம் ரெக்கவரி கொடுத்து மேலே போகுதுன்றது தான். இந்த ட்ரா டவுனுன்றது எங்களுக்கு புக்கான லாஸ் கிடையாது. அது இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க, அதுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதில் ட்ரேடிங், இந்த ஆல்கோ ட்ரேட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் தான் வந்து பஞ்ச் பண்ணும். லைக் நமக்கு என்ட்ரி இங்கே ஸ்ட்ராட்டஜி படி கிடைக்கல, உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஒரு மார்க்கெட் ஆர்டர்
அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி படி இங்கே எக்ஸிட் ஆகல டக்குன்னு உங்கள் broker அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அதே மாதிரி மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணிடும். இதை பற்றின டீட்டெயில் என்கொயரிக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.